என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. அக்காவும் தங்கச்சி வேணும்னே தான் இங்க வர சொன்னாங்க. சாரி சரியா? அது எனக்குமே நல்லா தெரியும் சாம். அவங்க சொல்லியாவது நம்மளால மீட் பண்ண முடியல, அது போதும் சாம். அவங்க சொல்லும் போதே எனக்கு தெரியும் நீ கூப்பிடலன்னு. எனக்குமே தெரியாது, இங்க போகணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். நம்ம தான் ஏற்கனவே ஏர்போர்ட்ல பேசி வச்சதானே சாம். விடு சாம், அவங்க எல்லாரும் நம்மள சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி பிளான் போடுவாங்க. நம்ம தான் சொன்னோம்ல சாம் ஏர்போர்ட்லயே. எது சொன்னாலும் நம்ம 2 பேரும் சேர போறது கிடையாது. வேற என்ன சாம் வேணும்? அவங்களோட பங்குக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. விடு சாம், எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம சேர மாட்டோம்னு சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. அவங்களோட சந்தோஷத்துக்காகயாவது பண்ணட்டும். ஓகே சொல்லு, வீட்டுக்கு போலாவா? ஓகே சார். என்ன திடீர்னு தாலியெல்லாம் எடுத்து வெளியில போட்டிருக்க? தெரியல சாம், தோணுச்சு அவ்வளவுதான் சாம். தெரியல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அது தெரியாது போல சாம். உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் போல சாம். வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சாம். சரி, அவன் தேடி வர சொல்லு, நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம் சாம். சாம், அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, பாத்தியா சாம்? அவங்க வந்ததை நான் பார்த்தேன். எங்க கழட்டி விடணுமோ அங்க கழட்டிட்டேன். நான் ஸ்பீடா வந்துட்டேன். அவங்களுக்கு எங்க போறோன்னே அவங்களுக்கு தெரியல. அதனால கண்டிப்பா நம்ம 2 பேரும் பேசிருப்போம்னா உங்களுக்கு தெரியாது. ஓகே சார். நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோடனே பயந்துட்டேன் சார். எங்க நம்மள பேச வைக்கணும்னு அவங்க நினைப்பாங்களோ அப்படின்னு பயந்துட்டேன் சார். அவங்களுக்கு தெரியாதுல நம்ம சேர மாட்டோம்னு. என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் அழுக கூடாது சொல்லு, ஓகேவா? இதுக்கு மேல அழுகிறதுக்குலாம் என்கிட்ட தெம்பு இல்ல சார். அப்பா கிட்ட சொல்லியும் என்னால புரிய வைக்க முடியாது, அவங்கிட்ட சொல்லியும் என்னால புரிய வைக்க முடியாது சார். நீயும் நானும் இதுல பிரிவுதான் சந்தோஷம்னா பரவாயில்ல சார், இருக்கட்டும். நம்ம 2 பேரும் பிரிஞ்சாதான் இத்தனை பேர் நல்லா இருப்பாங்க பாத்தியா? இங்கேயும் இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுல்ல சார். நான் உங்க கூட இருந்து பிரிஞ்சா உங்க அம்மா அப்பா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. என்ன மருமகளும் ஏத்துக்கிறதுக்கு உங்க அம்மாவுக்கு விருப்பமே இல்ல சார். அதனாலயே என்னமோ எனக்கு வேற கல்யாணம் நடக்க போகுது சார். இப்ப உங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்களா சார்? எங்க அம்மாவுக்கு என்ன, அவங்க நல்லா சந்தோஷமா தானே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம், என்னோட சந்தோஷமாவா முக்கியம்? அத்தை போய் உங்க அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க சார். அந்த கல்யாணத்துக்கு அவங்க இருக்கணுமா? பரவாயில்ல விட, என்னையும் தான் வந்து கூப்பிட்டாங்க. என்ன உனக்கு கல்யாணம் ஆக போறத நான் பார்க்க போறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல, விடு சொல்லு. சரி ஓகே சார், போலாம் சார். இங்கடா, இங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிருந்தீங்க. என்ன நீங்க ஒழுங்கா ஃபாலோ கூட பண்ண தெரியல. அப்புறம் என்ன புண்ணாக்கு நீங்க தான் வேலை செய்றீங்க? கேட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் என்ன சொன்னீங்க? இந்த இடத்துக்கு தான் கண்டிப்பா வந்திருப்பாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? பீச் முழுசா சுத்தி பார்த்துட்டு அவங்கள காணோம். இல்லம்மா, டக்குன்னு உங்க ஸ்பீடா போயிட்டாங்க, எங்களுக்கு என்ன தெரியும்? உங்ககிட்ட கொடுத்துருந்தா போயிருப்பீங்க. அவங்க 2 பேரும் பேசாம அந்த கல்யாணம் நிக்கலன்னு வச்சுக்கோங்களே. நீங்க 2 பேர் மட்டும் தான் காரணம். இதுக்கு நாங்க என்ன பண்றது? ஆளுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு, என் தம்பி வாழ்க்கையை கெடுத்தது நீங்க 2 பேர் மட்டும் தான். அப்புறம் இவனால தான் என் தம்பி வாழ்க்கை போச்சு, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவேன். டேய், இதெல்லாம் ஓவரா, ரொம்ப டைம் ஃபாஸ்டா போனதுக்கு நாங்க என்ன பண்றது? முதல்ல ஃபாலோ பண்ணனும்னா உங்களுக்கு தெரியாம போகணும். அவங்க தெரிஞ்சனால தான் ஸ்பீடா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்கனால தான். ஒரு ஃபாலோ பண்ண தெரியல, ஒண்ணு தெரியல, எதுக்கு இருக்கீங்க? ஹலோ ஹலோ, இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. நீங்க போட்ட பிளான் அப்படி. இதுக்கு நாங்க என்னமா பண்ணோம்? சிக்னல்ல நாங்க வெயிட் பண்ணா அவங்க அவ்வளவு ஸ்பீடா போவாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியுமான்னு? ஏதாவது சொல்லி வச்சு பேசாம இருந்துருங்க. ஒண்ணுத்துக்கு லாக்கில நாங்க என்ன போங்க. கல்யாணம் மட்டும் நடந்துச்சுனா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அப்பயும் இவங்க போட்ட பிளான் ஒர்க் ஆகும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் தப்புன்னு சொல்றாங்க. சப்போஸ் இது சொதப்பிடுச்சுன்னு வச்சுக்கோயே, நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம். அதனாலதான் அதுக்கு முன்கூட்டியே இவங்க பண்ணிட்டாங்க. என்ன எச்சரிக்கையா? ஆமா, மண்ணங்கட்டி ஏதாவது சொல்லிடுவோம். போங்க, இப்ப என்ன பண்றது? பிளானும் போட தெரியல, ஃபாலோவும் பண்ண தெரியல. என்ன ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவேன் போல. ஒண்ணுத்துக்கு லாக்கில அந்த புருஷங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உருப்படியா பிளான் போட்டாலும் சொல்லலாம், அதுவும் உங்களால முடியாது. ஹலோ ஹலோ, வெயிட் பண்ணுங்க, அடுத்து நான் சொல்றேன். கிழிச்சு சொல்லிடுவீங்க பிளான. போட்ட பிளானே உருப்படியா கிழிக்க தெரியல. இதுல நான் எங்க சொல்ற பிளான நாங்க பண்ணிட்டு தான் மறுவேளை பார்க்க போறோம். அப்ப கூட உங்க மேல தப்பு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆமா, நீங்க ஃபாலோ பண்ணது சரியில்லைங்கும்போது நாங்க ஃபாலோ பண்ணது சரியில்லம்மா. உங்க அண்ணனையும் இவளோட தம்பியும் ஒழுங்கா இது பண்ணிருக்கணும். பாட்டு எடுத்து வைக்கிறதுக்கு சந்துக்குள்ள பூத்து போறோம், அதுக்குள்ள நம்ம பூத்து போக முடியுமா? அவங்களும் பைக்ல தான் போனாங்க. நீங்க என்ன ஏரோப்ளேன்ல போனீங்களா இல்ல கார்ல போனீங்களா? அதே பைக்ல தானே போனீங்க. சந்து முந்துக்குள்ள நீங்களும் பூந்து போயிருக்கலாமே. அவனுக்கு இருக்க மூளை உங்களுக்கு இல்ல. எல்லாமே நீங்க என்ன சொன்னீங்க? இந்த பீச்ல கண்டிப்பா இருப்பாங்கன்னு சொன்னீங்களா? வேற எங்கேயாவது போயிருந்தா கூட தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த பீச்சுக்கு வந்து இவ்வளவு இது பண்ணீங்க. உங்க 2 பேருக்கு யார் லைசென்ஸ் கொடுத்தது? முதல்ல அவங்கள என் கண்ணு முன்னாடி காட்டுங்க. ஹலோ ஹலோ, இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. நீங்க போட்ட பிளான் சரியில்லை. ஹலோ சூர்யா, நாங்க போட்ட பிளான்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. நீங்க 2 பேர் தான் சரியில்லை. அம்மா
தாயே அடுத்த பிளான் நாங்களே போட்டு நாங்களே அவங்க 2 பேத்தையும் பேச வச்சிடறோம், நீங்க விட்டுருங்க. பைக்ல போகும்போது பேசாததுதான் அவங்க வேற எங்கேயாவது 2 பேச போறாங்க. மொத்தத்துல எங்க மேலதான் குறை நீங்க சொல்றீங்க, அது எங்களுக்கு தெரியுது. உங்க மேல மட்டுமே குறை, அவ்வளவுதான். நீங்க ஒழுங்கா பண்ணாதனால இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க போட்ட பிளான் சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களை சொல்றீங்க தானே? இப்போ அவங்க எங்கதான் போயிருப்பாங்க? ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கலாம். டேலூஸ், அப்ப வீட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு பீச் கூட்டிட்டு வந்த? சுத்தி பார்க்க கூட்டிட்டு வந்தம்மா. இங்க வந்திருப்பாங்கன்னு தானே நானும் வந்தேன். அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தயவு செஞ்சு வண்டி எடுங்க, வீட்டுக்கு போ. அப்பா, உங்களால வச்சுட்டு என்னால முடியல. கொஞ்சம் இவங்க 2 பேத்தையும் வச்சு பிளானே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணு. தயவு செஞ்சு அதை செய்யுமா நீ. வாங்க கிளம்பலாம். நீங்க பண்ண வேலைக்கு 2 பேரும் முட்டா லூசுன்னு மட்டும் தெரியுது எனக்கு. 2 பேரும் அரமெண்டல். ஹலோ ஹலோ, உன்னோட மாமாமா நானு. உங்களுக்கு மூளை இல்ல மாமா, சுத்தமா. இருந்தா இப்படி வந்து நிப்பீங்களா? அதுதான் சொல்லல, உன் அக்காவை எப்ப கல்யாணம் பண்ணணும் அப்பவே என் மூளையில இருக்க மைண்ட் எல்லாமே போயிடுச்சு. அது இல்லாம எனக்கு மூளை இருந்திருந்தா நான் ஏன் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிருக்க போறேன்? அதே மாதிரி சூர்யாவுக்கு மூளை இருந்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணிருக்க போறாங்க. ஆமா, இல்லன்னா உங்களுக்கு சீமையில வேற பொண்ணை கட்டி வச்சிருக்காங்களே இவங்க. நம்ம கல்யாணம் பண்ணனால மூளை நம்ம போச்சு. இல்லன்னா மூளை கொட்டி கிடக்குமே அவங்களுக்குள்ள. ஆமாமாக்கா, மூளையில மட்டும் உங்களுக்கு பெருசா இருக்கும். நம்மள கல்யாணம் பண்ணதுல இருந்து தான் கம்மியாயிடுச்சு போல மூளை. அப்ப கூட ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம கூட இருக்கனால தான் சந்தோஷமா இருக்காங்க. கேட்டா மூளை போயிடுச்சாம். அக்கா நம்ம போலாம். அக்கா, நான் நல்ல பைக் ஓட்டுவேன், நான் பைக் ஓட்டுறேன்க்கா. ஹலோ ஹலோ, சாரில எப்படி ஓட்டுவீங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்க. தயவு செஞ்சு நீ வராது, நானும் அக்காவை போய்க்கிறோம், நீங்க பைக்ல வாங்க. எங்களுக்கு ஓகே தப்பா, நாங்க எந்த இதுவும் பண்ண போறது இல்ல. ஆமா அர்ஜுன், வாங்க நம்ம போறோம். பாப்பா, நம்ம போலாம். நம்மளையாவது ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களான்னு பாப்போம். உங்களை நான் ஃபாலோ பண்ணி என்னமா பண்ண போறோம்? உங்களுக்கு முன்னாடி போயிருவோம். இதுக்கெல்லாம் மட்டும் போங்க முன்னாடி. என் தம்பி வாழ்க்கை மட்டும் நாசமாச்சு. உங்க 2 பேத்தையும் தான் நான் சொல்லுவேன். வாங்க அர்ஜுன், பேசிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் அர்ஜுன். நம்ம போலாம் அர்ஜுன். ஆமாமா, நம்ம கூட பேசினாலும் டைம் வேஸ்ட் ஆகுமே. நம்ம கூட எல்லாம் பேசுவாங்களா? வேற ஏதாவது பொண்ணு வந்து அட்ரஸ் கேட்டுட்டா மட்டும் போதும், பல்ல இழுச்சிட்டு பேசலாம். அதுக்கும் என்னடா சம்பந்தம்? அட்ரஸ் கேட்கும் போது சொல்லதானடா முடியும். அது அவங்களுக்கு புரியணுமே அர்ஜுன். ஆமாமா, அது என்னமோ உண்மைதான்க்கா. நம்ம ஏதாவது கேட்டுட்டா மட்டும் கோவமா இருப்பாங்க. இதே வேற ஏதாவது பொண்ணு வந்து அட்ரஸ் கேட்டுட்டா மட்டும் இழுச்சிட்டு பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. உங்களை தவிர நாங்க வேற எந்த பொண்ணு கிட்ட பேசியிருக்கோம்? இந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசல. நீங்க உங்களுக்கு தெரியாத மாமா, சூர்யாவோட கிளாஸ்ல இருக்க அத்தனை பொண்ணுங்களும் உங்களை ஹேண்ட்ஸம் தான் கூப்பிடுறாங்க 2 பேத்தையும். இத்தனைக்கும் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சே அத்தனை பேரும் ஹேண்ட்ஸம்னு சொல்றாங்க. இதுலயே தெரிய வேணா நீங்க எப்படி பேசுவீங்கன்னு. நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசினதால தானே அவங்க உங்களை ஹேண்ட்ஸம்னு கூப்பிடுறாங்க. அக்கா, உனக்கு தெரியும் தானே? அதெல்லாம் தெரிஞ்சுதான் இத்தனை வருஷமா இந்த காலேஜ்ல இருக்கேன். தெரிஞ்சும் என்ன பண்றது? நம்மளோட வேலையாச்சேன்னு உட்கார்றது. அதுவும் இந்த கிளாஸுக்குள்ளார நுழைஞ்சிட்டா போதும், எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் என்கிட்டயே வந்துட்டு ஹேண்ட்ஸம் சார் வரல எனக்கு. அது ஒரு மேம் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. அது கூட பரவாயில்ல, அவர் பொண்டாட்டி நான் என்கிட்ட வந்து ஹேண்ட்ஸம் சார் என்ன வரலையா மேம் அப்படின்னு கேக்குறது. உனக்குன்னு ஒரு பேர் இல்லையா காலேஜ்ல? உங்க 2 பேத்துக்கு ஹேண்ட்ஸம்னு வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க, நமக்கு எதுக்கு அது? நாங்க வீட்டுக்கு போறோம்ப்பா. அதே மாதிரி இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க அவ்வளவு அழகா இருக்கனால ஒரு ஹேண்ட்ஸம் கூப்பிடுறாங்க. அவ்வளவு அழகா பிறந்ததாண்டா தப்பு. என்ன தவிர வேற யாராவது உன்னை ஹேண்ட்ஸம்னு கூப்பிட்டு அடுத்த டைம் உனக்கு இருக்கடா. அதேதான் சூர்யா, அக்கா சொன்ன மாதிரிதான். இல்லன்னா 2 பேத்து மூஞ்சிலே நாங்க 2 பேரும் ஹேர் சீட் ஊத்திடுவோம். அப்புறம் எப்படி ஹேண்ட்ஸம்னு கூப்பிடுறாங்க நாங்களும் பாக்குறோம். அப்ப உங்களால பார்க்க முடியுமா? அதெல்லாம் நாங்க பழகிடுவோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மேல நின்னா ஹேர் சீட் மட்டும் இல்லடா, எல்லாத்தையும் ஊத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். வா நம்ம போலாம். போலாம். அக்கா, பாத்தியாக்கா, நம்ம தனியா வரோம்னு சொல்றோம், பரவாயில்ல நாங்களே கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்களா? பாத்தியாக்கா, அதுதான் பாரு, வாய் வராதுல அவங்களுக்கு. நம்மளா அவங்களுக்கு முக்கியமா இருந்தா வாயில வரும். நம்ம தான் முக்கியமே இல்லையே. அவங்க தானடா தனியா வரேன்னு சொன்னாங்க. நம்ம கூப்பிட்டு இருந்தாலும் வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தானே நம்ம வரலன்னு சொன்னோம். தெரியாத அர்ஜுன் உங்களுக்கு? அவங்க அப்படிதான். நம்ம தப்பு பண்ணியாச்சு, கூப்பிட்டுருக்கலாம் ஒரு வார்த்தை. அதுதான் பாரு, இவங்களுக்கு ஒண்ணு நம்ம துடி துடின்னு துடிப்போம். நமக்கு ஒண்ணுனா அவங்க துடிப்பாங்களா? தனியா வாங்கன்னு சொல்லிட்டாங்க, இதுல நாங்க முன்னாடி போயிருவோம் வேற. பாருக்கா, அந்த அளவுக்கு நம்மள பிடிக்கல போலக்கா. அந்த அளவுக்கு தான் பாசம் வச்சிருக்காங்கக்கா. நீங்க தைரியமா வந்துருவீங்கன்னு சொல்லிதான் நாங்க முன்னாடி போறோம்னு சொன்னோம். அக்கா, மாமா நல்லா உருட்டுறாருக்கா. ஐஸ் கோவமா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அன்னைக்கு மாதிரி காலைல விழுந்து கெஞ்சணுமா? டேய் லூசி, சமாதானப்படுத்தணும். நாங்க கோவமா இருந்தா பரவாயில்லமா, நீ என் ஸ்கூட்டிக்கே வா, என் பைக்லயே வா, சமாதானப்படுத்தணும் நீ. ஆமாமா, எங்க மேலதான் தப்பு. தயவு செஞ்சு எங்க பைக்லயே வாங்க. வர முடியாது. வரலன்னா 2 பேத்தையும் இழுத்துட்டு போவோம். அஞ்சலி, பாத்துக்கியா, நம்ம தனியா வரதுக்கு கூட இவங்களுக்கு பிடிக்கல போல அஞ்சலி. அதுக்கு கூட இவங்க பெர்மிஷன் தர மாட்டாங்களா அஞ்சலி? இதெல்லாம் ஓவர் அஞ்சலி. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நீங்க சண்டை போடணும்னு போட்டுட்டு இருக்கீங்க. அவங்கள ஃபாலோ பண்றதை நாங்க தப்பு பண்ணிட்டோம், அதனால நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க. நல்லாவே புரியுது. அக்கா, பாத்தியா, இப்ப நம்ம சண்டை போடுறதுக்கு தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்கக்கா. நம்ம இப்ப அமைதியா நிக்கணும் அர்ஜுன்.
நம்ம இத்தனை பேசினாலும் அவங்க ஆப்போசிட்ல தான் பேச போறாங்க. ஏன்னா கோவத்துல இருக்காங்க. அவங்க போட்ட பிளான் ஊத்திக்கிச்சான். அதுவும் நம்மளால ஊத்திக்கிச்சுன்னு அவங்க சொல்லணுமா. அதனாலதான் என்ன நடந்தாலும் நம்ம பக்கம் தான் திரும்புவாங்க. அதுக்கு அமைதியாவே இருந்துடலாம் அர்ஜுன். அத்திங்களா சரியா, நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க. கழுத கூட சேர்ந்து அப்படிதான் இருக்கும்க்கா. ஹலோ, என்னடி நீ உன் மாமாவையும் கழுதுங்கிற? நான் என் புருஷனை சொன்னேன் மாமா. அப்ப மாமா நீங்க கழுத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நான் இப்போ ஒத்துக்கிட்டேன். இப்ப நீங்க தானே மாமா என்னையும் ஏன் சேர்த்து சொன்னேன்னு கேட்டீங்களா இல்லையா? நான் உங்களையா சொன்னேன்? சூரிய கழுத கூட சேர்ந்து அவனும் கழுதையாக்குறாங்க தானே நான் சொன்னேன். நீங்க கழுதையா? இல்ல இல்ல மாமா, அப்புறம் ஏன் மாமா முந்திக்கிட்டீங்க? அப்ப நீங்க கழுததான் மாமா, அக்கா அவர் கழுததான். உங்க கூட சேர்ந்துதான் சூர்யாவும் கழுதைய மாறிட்டு வராருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தேவையா அர்ஜுன்? வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும் அர்ஜுன். அதுக்குதான் சொன்ன அர்ஜுன், வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும்னு. என்ன கழுதையா அவ சொல்ற, நீங்களும் எகிரிட்டு போறீங்க? உன்னையும் தான் சொன்னா. ஏன்னா நான் கழுதை இல்ல அர்ஜுன், அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். கழுதைனா கோவறதுல ஒரு நியாயம் இருக்கும். நான் தான் கழுதை இல்லையே. அதான் அவ யாரையோ சொல்றா, நான் யாரையோ சொல்றேன்னு அப்படியே விட்டுட்டு அர்ஜுன். நீ உன் வைஃப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியுதுல அர்ஜுன். அமைதியா இருந்துரு, எதுவும் பேசக்கூடாது. அவதான் சொல்ற கழுத கூட சேர்ந்து கழுதையாக்குறாங்க. நீ ஏன் அர்ஜுன் வாயை திறந்த? அவ வாயில நீயா தான் போய் விழுகிற. அமைதியா இருக்க மாட்டியா நீ? எனக்கு என்னடி தெரியும், உன் தங்கச்சி ஏண்டி இப்படி வளர்த்து வச்சீங்க? அவ வாயா? அது குடும்பத்துல 3 பேத்துக்கும் வாய்தான். அர்ஜுன் குடும்பத்தை எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு. இல்லம்மா, எல்லாத்துக்கும் வாய் மட்டும் தான் நான் சொல்றேன். நீ சொன்னா சொல்றால என் குடும்பத்துக்கு தைரியம் வாயில ஜாஸ்தி தான். அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல அர்ஜுன். அமைதியா இருக்கிறத விட்டுட்டு அவ வாயில நீங்க கொண்டு போய் விழுந்துட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும்? கழுதைன்னு சொல்லும்போது கழுதைக்கு கோவம் வந்தா பரவாயில்ல, உங்களுக்கே கோவம் வருது. சூர்யாவே அமைதியா தானே இருக்காரு. ஏன்னா அவன் கழுதை இல்லையா, அதனால பேசாம. அர்ஜுன் இப்ப நீங்க கழுதைன்னு ஒத்துக்கிறீங்க. என் புருஷன் ஒரு கழுதையா? ஹலோ, உன் புருஷன் நல்ல மனுஷன். என்ன அர்ஜுன், நீ தானே சொன்ன அவன் கழுதைலாம் உனக்கு கோவம் வரலன்னு. உனக்கு ஏன் கோவம் வந்துச்சு? என்ன இன்னொரு கழுதைன்னு சொல்றான்னு கோவந்துச்சு. அவன் இந்த உண்மை சொன்னா அவன் வேற யாரையும் சொல்லிருக்கலாம். சூர்யாவுக்கே கோவம் வரணும், உனக்கும் கோவம் வந்திருக்க கூடாது. உனக்கே கோவம் வருது, நீ அமைதியா இருந்திருக்கணும். ஆமா தாயே, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. தயவு செஞ்சு விட்டுரு என்ன. உன் தங்கச்சி நீயும் பேசுனீங்கன்னா இனிமே எனக்கு கோபம் கூட வர. அதை விட நான் வாயவே திறக்க மாட்டேன், விட்டுரு. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் அர்ஜுன். இதெல்லாம் உங்களுக்கு பத்தல அர்ஜுன். என்னடா ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் இப்ப பேசிட்டு இருப்பிய அந்த மாதிரி? அர்ஜுன் என்ன அர்ஜுன், எங்க குடும்பத்துல சண்டையை முடி விட்டுருவீங்க போல. இல்லடா பழகிருச்சு, இன்னும் ட்ரைனிங் வேணும்னு சொல்றியா? அதான் கேக்குறேன். அஞ்சலி உன்னை அப்படியெல்லாம் திட்டுறது இல்ல. அப்புறம் யாரா திட்டிருப்பா? என்ன சூர்யா, யாரு திட்டினா அப்படி? தாயே, அர்ஜுன் ஏதோ சும்மா விளையாட சொல்லிட்டு இருக்காங்க, நீ அமைதியா இரு. ஐயோ அஞ்சலி, நான் போய் அப்படி சொல்லுவேனா அஞ்சலி? உன்னோட வைஃபோட தங்கச்சி, நான் போய் உன் வாழ்க்கையை கெடுப்பேனா? என் வைஃபோட தங்கச்சி நீ. என்ன அஞ்சலி இப்படி சொல்லிட்ட? உன் மாமா உன் வாழ்க்கையை கெடுப்பானா? ஆனா என் வாழ்க்கையை நல்லா கெடுக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது அர்ஜுன். அதெல்லாம் அப்படி இப்படிதான் இருக்கும். நீங்க தான் கொஞ்சம் தேட்டிக்கிட்டு. கேளு அஞ்சலி, நல்லா என்ன நீ எத்தனை பொண்ணுகிட்ட அப்படி பேசிருக்காங்கன்னு கேளு. வீட்டுக்கு வரட்டும் மாமா, இருக்கு. இப்படி அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டையை முட்டி விட்டாச்சுல. அந்த சண்டை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். சும்மா இருந்து எனக்கு கழுதுன்னு சொன்னால அவ. வெக்கமா இல்ல? அதெல்லாம் நமக்கு இல்லம்மா. இப்படி ஏன் என்ன பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா? போலாமா? போலாஜு. சூர்யா உண்மையை சொல்ல, என்ன தவிர வேற ஏதாவது பொண்ணு இருக்காடா உனக்கு? யாரு அந்த மாதிரி உன்னை திட்டுறது? அட உண்மையாலுமே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா. வீட்டுக்கு வர உனக்கு இருக்கு. என்ன தவிர வேற ஏதாவது பொண்ணு இருக்கட்டும், எனக்கு தெரியட்டும். உனக்கு கொண்டு போட்டுறேன்னு என்பாரு. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஆமாம்மா, என் உயிருக்கு ஏதாவது சேதாருன்னா அஞ்சலி தான் காரணம். கையில அவங்க அக்கா சாட்சி, அவங்க மாமா சாட்சி, எல்லாரும் சாட்சியில இருக்காங்க. அப்படி நீங்க எதுவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பேயா வந்து உங்களை கொன்னாலும் கொன்றுவேன். இப்ப வீட்டுக்கு வா சூர்யா, உனக்கு இருக்கு. அம்மம்மா, முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. நீனம்மா, மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா குளிர் காய்ச்சல் வரும். அம்மம்மா, வெயில் உன்னை அடித்தால் இங்கு எனக்கல்லவா உடல் வேர்த்து விடும். ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல். என்னம்மா? உனக்கு எத்தனை டைம் தான் சொல்றது என் ரூமுக்கு பெர்மிஷன் கேட்காம உன வராதன்னு? கதவை தட்டிட்டு வந்துக்குன்னு. இன்னும் 2 நாள்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஏன் பொண்டாட்டி ரூமுக்கு வரதுக்கு நான் ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் நீ என் ரூமுக்கு வரதா இருந்தா பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். இப்ப இருந்து மரியாதை கொடுக்கல கத்துக்கணும். உங்க அப்பா சொல்லி தரல. சொல்லி தரல. நான் வேணா சொல்லி தரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல. நீ சொல்லிதான் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. உன் வேற என்னமோ பார்த்துட்டு தயவு செஞ்சு போ. என்னம்மா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம். உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. எப்படி சந்தோஷமா இருக்கியா? உன் சாம வேற நீ மறக்க போற. பாவம், நீயும் எப்படிதான் தனியா இருப்ப. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உன்ன. இந்த மனசுக்குள்ள நான் வரப்போறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்க நீ? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப நீ சொல்லு. சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள இருக்கு. ஓ, நான் அந்த அளவுக்கு மனசுக்குள்ள வந்துட்டேனா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, அந்த அளவுக்கு மனசுக்குள்ள வந்துட்டேன்.
கடைசி வரைக்கும் மாறாது, கவலைப்படாத. மனசுக்குள்ள நீ இருப்ப, ஆனா கடைசி வரைக்கும் இது மாறாது. எனக்கு தெரியும் நீ சாம தூக்கி போட்டுட்டு என்னதான் காதலிக்கிறேன்னு. இப்போ அவனே உன்னை தூக்கி போடும் போது நீ அவனை தூக்கி போட மாட்டியா? உனக்கும் எனக்கு தானே பேச்சு. அவன் என்ன பண்ணாங்க? இப்பயும் அவனுக்காக உன் வருங்கால புருஷனை திட்டுற பத்தியா? அவனுக்காக யார வேணாலும் நான் திட்டுவேன். அவனை யாராவது திட்டினாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் பேச்சுனா என்ன மட்டும் பத்தி பேசு. அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த மனசுக்குள்ள இருந்து நீ கடைசி வரைக்கும் போக மாட்டேன். எனக்கு தெரியும் நீ எனக்கு காதலிக்கிறேன்னு. விடு, நீ சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. விடு விடு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேமா. தெரியுது, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணுக்கும் விருப்பமான்னு கேட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணு. எனக்கு தெரியும் உனக்கு முழு விருப்பம் இருக்குன்னு. ஆமாமா, நீங்களே சொல்லிட்டீங்களா, வேற என்ன வேணும் எனக்கு? இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா. ஏன்? அதெல்லாம் நமக்கு எதுக்குமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு இருக்கேன். அடுத்து யாரோட வாழ்க்கையை கெடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதனால சந்தோஷமா இருக்கீங்களோ? இல்ல உன் அம்மா அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கலான்னு இருக்காங்க? என்ன நீ எங்க அம்மா உனக்கு மாமியார், நான் உனக்கு புருஷன், இப்படி எல்லாம் பேசலாமா? இன்னும் ஆகல, அது வரைக்கும் என்ன வேணாலும் பேசலாம். என் அப்பா கிட்டே பேச விடாம தானே பண்ணிட்டு இருக்கீங்க. போய் தாராளமா பேசுமா, யாரு வேணான்னா. அப்புறம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிட்டாருன்னா எங்களெல்லாம் கேட்க கூடாது. போதும், அமைதியா இரு. இதுக்கு மேல பேசணும்னு அவசியம் இல்ல. சரிம்மா ஷாலு, ஐ லவ் யூ. என்னம்மா பதிலாம் சொல்ல மாட்டேன்? இங்க இருந்து பதில் வராது. காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் வழிகிறதே, நினைப்பதும் தொல்லை, மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென்ன, நீரினை தேடும் வேரினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பே.